வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் நெஞ்சு குழியின் தாகம். கதைக்குள்ள போலாமா? ஏலே ஏ ஆத்தா, இங்க என்ன உட்காந்து கிடக்க? போன வீட்லயே வச்சுட்டு வந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே ராமாயி வரப்பின் மீது மூச்சு வாங்க ஓடி வந்தாள். அடியே, ஏண்டி இப்படி ஓடி வரவ? நான் தான் காலையில இங்க வந்து சித்த நேரம் உட்காருவேன்னு உனக்கு தெரியாதா என்று பொன்னாத்தா கூறிக்கொண்டே எழுந்தாள். ஆமா, நீ வந்த சரி, அந்த போனையும் கூடவே எடுத்துட்டு வர ஒன்னா உனக்கு. அட என்னடி நீ வந்ததுல இருந்து போனுன்னு அப்படி அதுல எனக்கு யாரடி பேச போறா? என் புள்ள அமெரிக்கால இருக்கிறான். பேசினா அவன் தான் பேசணும். அவனும் பேசி 3 மாசத்துக்கு மேல ஆகுது. நான் யார்கிட்டையாவது போனை போட்டு பேசினாலும் என்னவோ வேலையில இருக்கிறேன், அங்க இந்நேரம் ராத்திரி அது இதுன்னு சொல்லி போடுறான்னு நான் போனை கூட போடுறதில்ல. அது எதுக்கு மடியில தூக்கிக்கிட்டு அலையணும்னு தான் வீட்லயே போட்டுட்டு வந்தேன். என்ன தானி, உன் புள்ள இப்பதான் போனை போட்டுது, உன்னை கேட்டுது, அத சொல்லதான் ஓடியாந்தேன். பொண்ணு தாயி ஒரு நிமிடம் அதிர்ந்து நின்றாள். என்னடி சொல்ற? இலை கிருக்கச்சே, இதையாண்டி இம்புட்டு நேரம் சொல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கிறவ? அலே, என்ன பெத்தால, அந்த போனை கூட ஆத்தா, குடு குடு, என் புள்ள பேசுறானா என்று அவள் கையில் இருந்த போனை வாங்கி அவளாக அதை திருப்பி திருப்பி பார்த்தாள் பொன்னம்மா. ஆத்தா, உன் புள்ள போனை வச்சிட்டான். என்னடி சொல்ற? ஆமா ஆத்தா, அவன் நாளை கழிச்சு ஊருக்கு வரானா, அத சொல்லத்தான் உன்னை கூப்பிட்டான். ஆனா நீ தான் காலங்காத்தால இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கிற. என்ன 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 சொன்ன? என் புள்ள வரானா? என்ன பார்க்க வரானா? ஆத்தா, என் தங்கம், நீ சொல்றது சரிதானா? சொல்லுடி, ஏதாவது கனா கண்டு வளர்றியா? ஆத்தா, என்ன கொழுப்பா உனக்கு? போனா போகுது, நம்ம ஆத்தா ஆச்சேன்னு ஓடியாந்தம் பாரு, என்ன சொல்லணும் என்று செல்லமாக கோபித்து கொண்டாள் ராமாயி. சரிடி என் சிரிக்கி. ஆமா, வேற ஏதாவது சொன்னானா என் புள்ள? அவன் மட்டும்தான் வரானா, இல்ல என் மருமக பேர பசங்களையெல்லாம் கூட்டிட்டு வரானா? பிறவு எப்ப போன் போடுறன்னு சொன்னா? அடடடடா, கேள்வியா அடுக்கிக்கிட்டே போகாத ஆத்தா, அவன் சொன்னத சொல்லிவிடுறேன். அதாவது அவன் நாளை கழிச்சு வரானா. அவன் கூட உன் மருமக பேரன் பேத்தி எல்லாரும் தான் வராங்களாம். இதுக்கப்புறம் அவனுக்கு வேலை இருக்கிறதால அவனால போன் பேச முடியாதான். உன்கிட்ட விஷயத்த சொல்லிட சொன்னான். பொன்னாத்தா முகத்தில் மகிழ்ச்சி அருவியாக கொட்டி கொண்டிருந்தது. அவள் ராமாயே கட்டி அணைத்தாள். அடியே, என்ன அப்படியே மெல்ல கூட்டிட்டு போடி. நான் என் பிள்ளைக்கு பலகாரம் எல்லாம் செய்யணும், என் பேர பசங்களுக்கு துணிமணிலாம் வாங்கணும், என் மருமகளுக்கு நகை எடுக்கணும். அடியே, உன் புருஷன் கிட்ட சொல்லி டவுனுக்கு வண்டியை கட்ட சொல்லு, நான் அங்க போய் நிறைய வாங்கணும். நீ அதுக்குள்ள வீட்டெல்லாம் மொழிகிடு, ஒட்டடெல்லாம் அடிச்சு வீட்டை சுத்தப்படுத்து. தோட்டத்துல அந்த மாட்டுக்கொட்டை எப்படி கிடக்கு பாரு, அப்படிலாம் இருந்தா என் புள்ளைக்கு பிடிக்காது. அடியே, நம்ம கோதண்டங்கிட்ட சொல்லி இளநீர் ஒரு கொலை நுங்கு ஒரு கொலை தள்ளி அற சொல்லு, என் பிள்ளைங்க வந்தா குடிப்பாங்க. அப்படியே என்று அவள் கூறிக்கொண்டே போனதை தடுத்த ராமாயி, போதும் ஆத்தா, நம்ம வீட்டுக்கு போவோம் வா. உன் புள்ள வரானதான் அப்படியே துள்ளி குதிக்கிற, எங்கேயாவது விழுந்து வைக்க போற என்று சிரித்து கொண்டே அவள் கைகளை பிடித்து கொண்டு ராமாயி நடந்தாள். நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்கள் இதையெல்லாம் பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். கிழவிய பாத்தியா, புள்ள வரணதோடி போயிருந்த அது முகம் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. 16 வயசு குமரியாட்டம் தான் கடந்து ஓடுது என்று சிரித்தனர். இருக்காதா பின்ன, பாவம் அந்த சரவணன் பையன் படிச்சு புட்டு வெளிநாடு போன வந்தா, அதுக்கப்புறம் இந்த பக்கமே எட்டி கூட பார்க்கல, எப்பயாவது போன் பேசுறதோட சரி என்றாள் ஒரு பெண். அதுதான் அவன் கல்யாணத்துக்கு வந்தானே? ஆமா, வந்து ஒரு வாரம் தான் இருந்தான். அதெல்லாம் ஒரு கணக்கா சொல்லு. பாவம் இந்த கிழவியும் எதிர்பார்த்து ஏங்கி தவிக்குது என்று கூறிக்கொண்டே நாத்து நட ஆரம்பித்தனர். சரவணனுக்கு 5 வயது இருக்கும் போதே தனது கணவன் இறந்துவிட அன்றிலிருந்து தன் ஒரே மகன்தான் உலகம் என்று வாழ்ந்து வந்தாள் பொன்னாத்தா. தனது கணவர் விட்டு சென்ற 5 ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் தான் அவளது சொத்து. அதில் தனி ஒரு ஆளாக விவசாயம் செய்து சரவணனை வளர்த்து வந்தாள். அவனும் நன்கு படித்து பிடெக் முடிக்க உடனே அமெரிக்காவில் பணி கிடைத்தது. 2 வருடத்தில் தூரத்து உறவுக்கார பெண்ணை பார்த்து திருமணமும் நடத்தினாள். ஒரே பிரசவத்தில் அமெரிக்காவிலேயே பேரனையும் பேத்தியையும் பெற்றெடுத்தாள் மருமகள். ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்தும் நடக்க பொன்னம்மா தன் மகனிடமிருந்து தூரமானாள்.
தினமும் ஒரு முறை போனில் பேசுகிறேன் என்ற தன் மகன் மாதம் ஒரு முறை பேசுவதும் இப்பொழுது அதுவும் பேசாமல் இடைவெளி நீண்டு கொண்டும் இருந்தன. அவனே உலகம் என்று வாழ்ந்து வந்த அந்த தாய்க்கு தன் மகனை பார்க்க வேண்டும் என்ற தவிப்பு வரும்பொழுதெல்லாம் வரப்பின் மேல் வந்து அமர்ந்து விடுவாள். அந்த பயிர்கள் தான் தன் ஆசை மகனாக எண்ணி அதனுடன் பேசுவதும் சிரிப்பதும் என அதை அணைத்தபடி இருந்து விட்டு செல்வாள். ராமாயும் அவளது கணவன் சேகரும் தான் பொன்னாத்தாவுடன் வீட்டு வேலைகள் தோட்ட வேலைகள் என பார்த்து கொண்டு அவளுக்கு துணையாக இருந்தனர். தன் மகனிடமிருந்து போன் வராதா, அவன் தன்னை வந்து பார்க்க மாட்டானா, கண் குளிர அவனை ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டோமா என்று காய்ந்த பயிராக இருந்த அந்த தாயின் இதயத்தில் இன்று மழை திறந்து கொண்டு வயலில் பாய்ந்த தண்ணீர் போல் அந்த இன்ப செய்தி விழுந்ததும் அவள் துள்ளி குதிக்க ஆரம்பித்து விட்டாள். ஏ ருக்கு, எங்கடி இருக்கிறவ என்று இடுப்பில் கையை வைத்துக் கொண்டு தள்ளாடிப்படியே நடந்து வந்த பொன்னாத்தாவை பார்த்த ருக்கு, என்ன ஆத்தா இம்புட்டு வரசா நடந்து வர, என்ன விஷயம் என்று வெளியே வந்தாள். அடியே, நேத்து உன் மாடு கண்ணு போட்டதுன்னு சீம்பால் எடுத்து வந்து கொடுத்தியே. ஆமா, அதுதான் நீ வேண்டான்னு சொல்லிட்டான்னு அதுல திரட்டு பால்கோவா செஞ்சு போட்டேன் என்றாள் ருக்கு. அதுதான், அத கொஞ்சம் குடு ஆத்தா. ஏன் ஆத்தா, உனக்கு என்ன கிறுக்கா? நேத்து எடுத்தாந்து கொடுத்தப்ப வேண்டான்னு சொல்லிப்புட்டு இப்ப வந்து கேக்குறவ? இல்லடி, என் புள்ள வரான்னு இப்பதான் தகவல் வந்தது. நாளைக்கு இந்நேரம் அவன் இங்க இருப்பான். அவனுக்கு சீம்பால் செஞ்ச பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். அதுதான் கேட்டேன். ஓ அப்படியா? அதுதான் நேத்துல இருந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு கிடைக்கியா என்று சிரித்து கொண்டே ஒரு டப்பாவில் பால்கோவை எடுத்து வந்து தந்தாள் ருக்கு. ஆமா, குதிக்கிற போடி. உன் புள்ள சீமைக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு வரான்னு சொன்னா பாரு, அப்ப நீயும் இப்படிதான் கிடந்து குதிப்ப என்று கூறிக்கொண்டே சென்றாள் பொன்னாத்தா. சிரிக்கீங்களா? லட்ட நல்லா அழுத்தி புடிங்க. எப்படி பிடிக்கிறாளுங்க பாரு, ஏதோ கஞ்சிக்கு செத்தவங்களாட்டம். நல்லா அழுத்தி பிடிச்சாதானே நல்லா பதமா வரும். அவளை பாரு, அடியே முருக்க நல்லா வேக விட்டு எடுடி என்று தனது வீட்டை ஒரு கல்யாண வீடாகவே செய்து கொண்டிருந்த பொன்னாத்தா தோட்டத்திற்கு சென்று, பயலே சேகரு, எங்கடா இருக்கிற என்று குரல் கொடுத்தாள். இங்கதான் அக்கா இருக்கிறேன் என்று மாட்டை கட்டி கொண்டிருந்த சேகர் ஓடி வந்தான். அலே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசி கிட்ட காருக்கு சொல்லி வையிடா. ஏன் அத்தா? அடே, அரசம்பட்டிக்கு போய் நம்ம குலதெய்வம் கோவில்ல பேர பிள்ளைங்களுக்கு மொட்டை போட்டு காது குத்தி போடணும். அப்படியே ஒரு 10 கெடாக்கும் சொல்லிடு. எல்லாருக்கும் கறி கஞ்சி ஊத்தணும் இல்ல என்று பொன்னாத்தா கூறியதும், சரியாத்தா, உடனே போய் சொல்லி ஏற்பாடு பண்ணி போடுறேன் என்று வெளியே ஓடினான் சேகர். அடக்கி இருக்கு பய, பாத்தி அடியும் புருஷனை கறி கஞ்சின்னு சொன்னதும் எப்படி ஓடுறான் பாரு என்று ராமையை பார்த்து சிரித்தாள் பொன்னாத்தா. ஆமா ஆத்தா, உன் மருமக வரானதும் பட்டு புடவை நகையெல்லாம் எடுத்து வச்சிய, அதெல்லாம் அந்த புள்ள கட்டிக்குமா? அங்கதான் அதுங்க ஒரு கவனம் மாட்டிக்கிட்டு சுத்துதுங்களே, இதெல்லாம் அதுக்கு பிடிக்குமா? அட என் கூறு கட்ட சிரிக்கி, நகைன்னாலும் புடவைன்னாலும் எந்த பொண்ணுக்கும் பிடிக்கும்டி. என்னத்தான் கவனம் மாட்டிக்கிட்டு சுத்தினாலும் புடவைன்னா அவங்க முகமே மாறிடும். நீ கூட தான் ராத்திரியானா ஆவி மாதிரி எதையோ மாட்டிக்கிட்டு சுத்துற. ஆத்தா, அது நைட்டி. என்ன கன்றாவியோ, அத மாட்டிக்கிட்டு சுத்தறியே, அதுல காத்திக்கிட்டு ஏதாவது போகுதாடி? என்ன பிள்ளைங்களோ என்று உள்ளே சென்றாள் பொன்னாத்தா. 2 நாட்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தன் மகனுக்காகவும் மருமகள் பேரன் பேத்திக்காகவும் செய்து கொண்டிருந்தாள் பொன்னாத்தா. இந்த அலுப்பில் அவள் உடல் தளர்ந்தது. இருந்தாலும் தன் மகனை பார்க்க போகிறோம் என்ற நினைப்பில் அந்த களைப்பெல்லாம் அவளுக்கு தெரியவில்லை. மெல்ல படிகளில் ஏறி மாடி அறைக்கு சென்ற பொன்னாத்தா அந்த அறையை நன்கு சுத்தி சுத்தி பார்த்து கொண்டிருந்தாள். இந்த கட்டில் என் ராசா படுத்த கிடந்தது. இதுலதான் நான் அவனை பெத்தேன். இந்த கட்டிலு தான் அவன் என்ன கட்டி பிடிச்சு தூங்குவான். பாயப்புள்ள கட்டில் இல்லைன்னா அவனுக்கு தூக்கமே வராது. தோ என் ராசா விளையாடின பொம்மைங்க, இதெல்லாம் இத்தனை வருஷம் பத்திரமா பாத்துக்கிட்டேன். இதையெல்லாம் என் பேர பிள்ளைங்க கிட்ட காட்டணும். அதுக்குதான் பொத்தி பொத்தி பார்த்தது. அவங்க வந்ததும், அலே உங்க அப்பன் விளையாடினதுடா அப்படின்னு சொல்லும் போது அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஆமா, என் பேரனும் பேத்தியும் இப்ப எப்படி இருப்பானுங்க? அவங்க தாத்த நாட்டம் இருப்பாங்களா? பேத்தி என் ஜடையில இருப்பாளா? இருக்கும் இருக்கும்.
3 மாசம் முன்ன சரவணன் பேசும்போது கூட சொன்னானே, என் பேத்தி ஒரு அசப்புல என்ன போலதான் இருக்கிறான்னு. ஏதோ போட்டோங்கெல்லாம் அனுப்புறாங்க, அதெல்லாம் என்னமோ எனக்கு கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல. அதுல அவங்க ஜாடை என்ன ஏதுன்னு ஒன்னும் விளங்க மாட்டேன்னுது. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு பொழுது தானே, நாளைக்கு இந்நேரம் அவங்க இங்க இருக்க போறாங்க. ஆனாலும் என் ராசா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டான். என் தங்க பயப்புல நாளைக்கு இந்நேரம் என் மடியில கிடப்பான். என்ன ஆத்தான்னு வாய் நிறைய கூப்பிடுவான். அவன் தோல்ல நான் சாஞ்சி கிடப்பேன். ஆமா, இங்க எத்தனை நாள் இருப்பான்? போகும்போது இந்த கிழவிய கூட்டிட்டு போறாசான்னு சொல்லத்தான் போறேன். இனிமேலும் என் மகனை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன். போதும், இதுக்கு மேல என் மனசுல சக்தி இல்ல. என் பிள்ளைய பார்க்காம என்னால இருக்க முடியாது. ஆத்தா, உன் மகன் போன் போட்டது பாரு. இப்போ போனை வச்சுட்டு மேல போய் உக்காந்துட்டியா? சரியான ஆளு நீ என்று போனை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள் ராமாயி. என்னடி என்னடி, என் மகனா வந்துட்டானாமா? அலே என் சின்ன ராசு, என் தங்கம், என்னை பெத்தவனே என்று போனில் கத்தினாள் பொன்னாத்தா. ஆனால் எதிர்முனையில் அமைதியாக இருந்தது. என்னடி, யாரும் இல்ல, ஒன்னும் பேசல, சும்மா விளையாட்டு காட்டுறியா எனக்கு என்றால் கோபத்துடன் ராமாயை பார்த்து. அட, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. உன் புள்ள மருமக பசங்களா எங்கேயோ அங்கே ஏதோ ஒரு ஊருக்கு போயிருந்தாங்களாம். அங்க இருந்து அவங்களுக்கு வர முடியலையாம், அதனால நாளைக்கு வரலையாம். அப்புறம் ஒரு நாள் வராங்களாம், அது சொல்லத்தான் போன் போட்டான் உன் பையன். அதுக்குள்ள அங்க காத்து ரொம்ப அடிக்குது, பேச முடியலன்னு சொன்னான். உன்கிட்ட போனை கொடுக்க சொன்னான், அதுதான் தூக்கிக்கிட்டு ஓடியாந்தேன். அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டான் போல இருக்கு என்றாள் ராமாயி. என்ன என்ன சொன்ன? என் புள்ள நாளைக்கு வரலையா? ஆமா அத்தா, அதுதான் சொன்னான். ஏய், சும்மா சொல்லல இல்ல என்று மெலிதாக விரக்தியுடன் சிரித்த பொன்னாத்தாவை பார்த்து, இல்ல அத்தா, நான் சும்மா சொல்லல. ஆமா, ஏன் அத்தா, எதுக்கு திடீர்னு இப்படி உடஞ்சிட்ட? அவன் வராதது இது என்ன புதுசா? சொல்லு. அவன் எத்தனை நாள் இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்தி இருக்கான். இந்த வாட்டி ஏன் இப்படி உடஞ்சு கிடக்க? சரி வா போலாம் என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தாள் ராமாயி. நான் வரேன், நீ போ என்றாள் பொன்னாத்தா. அவள் பார்வை எங்கோ குத்திட்டு நின்றது. ஆத்தா, எனக்கு உன்னை பார்த்தா பயமா இருக்கு, நான் போக மாட்டேன், நீ இப்ப என் கூட வா என்று அவளை விடாப்பிடியாக அழைத்து சென்றாள் ராமாயி. அமைதியாக சென்று தனது அறையில் படுத்தாள் பொன்னாத்தா. அவளை படுக்க வைத்து விட்டு வெளியே வந்த ராமாயி அங்கு பலகாரங்கள் செய்து கொண்டிருந்த பெண்களிடம், ஏய் பிள்ளைங்களா, எல்லாம் செஞ்ச வரைக்கும் போதும், அப்படியே எடுத்து வச்சுட்டு போங்க. ஆத்தா அவங்க பையன் வரலன்னு அழுதுட்டு கிடக்கு என்றாள். என்ன சொல்ற ராமாயி, நெசமாவா? ஆமாண்டி, பாவம் கிழவி 2 நாளா எம்புட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு கிடந்தது. அவன் ஏன் தான் இப்படி அதை ஏமாத்துறானோ போ. ஒத்த புள்ளிய பெத்துப்புட்டு புருஷனையும் பறி கொடுத்துப்புட்டு ஒத்தையா அந்த கிழவி தவிக்கிற தவிப்ப பார்த்தா பாவமா கிடக்கு என்று அனைவரும் சென்றனர். காலை பொழுது விடிந்ததும் ராமாயி எழுந்து தோட்ட வேலைகளை முடித்து கொண்டு வாசலில் சாணி மெழுகி கோலம் போட்டு விட்டு காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு பொன்னாத்தா அறைக்கு சென்றவள் அதிர்ந்தாள். அங்கு தோட்டத்தில் மாட்டிற்கு புண்ணாக்கு கலக்கி கொண்டிருந்த தனது கணவனிடம் ஓடினாள். ஏயா, ஆத்தா இங்க வந்துதா, பாத்தியா என்றால் மூச்சு வாங்க. இல்ல. ஆமா, எதுக்கு இப்படி பதற? அது எங்கேயாவது மாடியில இருக்கும் பாரு. இல்லையா, வீடு முழுக்க தேடிட்டேன். சரி, நிலத்துக்கு போயிருக்கோம் பாரு. இவ்வளோ நேரத்தோட அது போகாது, இருந்தாலும் நான் போய் பாக்குறேன் என்று திரும்பிய ராமையே பார்த்து, ஆமா எதுக்கு இப்படி பதற என்றான் சேகர். ஏயா, அது புள்ள வரலன்னு சொன்னதும் அது முகமே சரியில்லை. நேத்து ராத்திரி கூட ஒண்ணுமே சாப்பிடாம படுத்து கிடந்தது. நானும் சரி அது நிம்மதியா தூங்கட்டும்னு பேசாம இருந்துபிட்டேன். பாவம் யாது, அது முகத்தை பார்க்கவே பாவமா இருக்கு. நான் போய் அதை கூட்டியாரேன் என்று ஓடினாள். இருப்புல, நானும் வரேன், நீ சொன்னதை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு என்று இருவரும் நிலத்துக்கு ஓடினர். பொன்னாத்தா வழக்கம் போல் வரப்பின் மீது அமர்ந்து கொண்டு அந்த பயிர்களை கட்டி கொண்டிருந்தாள். அப்பாடா, ஆத்தா இங்கதான் இருக்குது, நான் பயந்துட்டேன் என்று சிரித்து கொண்டே, ஏன் ஆத்தா காலங்காத்தால இங்க வந்து உக்காந்துட்டியா?
நான் பயந்தே போயிட்டேன். ராத்திரி கூட ஒன்னும் சாப்பிடல. வா, கொஞ்சம் காப்பி தண்ணி குடிப்ப என்று கூறிக்கொண்டே அவள் தோள்களை தொட்டாள் ராமாயி. அந்த பயிர்களின் மீது தடால் என்று சாய்ந்தது பொன்னாத்தாவின் உடல். ராமாயும் சேகரும் அதிர்ந்து நின்றனர். ஆத்தா என்று அவளை கட்டி கொண்டு அழுத ராமாயி, புள்ள மாதிரின்னு அந்த பயிர் மடியிலேயே உன் உயிரை விட்டுட்டியே என்று கதறினாள். இந்த கதறல் அமெரிக்காவில் இருக்கும் அந்த மகனின் காதில் விழுமா? விழுந்தாலும் அந்த தாயின் நெஞ்சுக்குழியில் இருக்கும் தாகம் தீருமா? இத்துடன் நெஞ்சுக்குழியின் தாகம் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.